தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது வந்து சமூக ஆர்வலரும் யூடியூபரான பிரபு அவர்கள் இருக்காரு. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் நடிகர் பிரகாஷ் ராஜ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. நம்ம பிரதமர் மோடியை பற்றி பேசி அதை பற்றி உங்கள் கருத்து? என்னோட கருத்து என்ன இருக்கு, அதாவது பொதுவாக பிரதமரை பேசுனா எல்லா மீடியாவும் சோசியல் மீடியா எல்லா இதுவும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவரை விளம்பரப்படுத்துறதுக்காக அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது என்னென்னா, மார்க்கெட்டு இழந்து போன நடிகன். அதாவது பொழுது போகாமல் எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு அவரே மிகப்படுத்திக்கிட்டு இப்போ உள்ள காலகட்டம் எப்படி அப்படின்னா, நீங்கள் எது பேசினாலும் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதாவது இந்த கம்ப்யூட்டரோட யுகம் இப்போ நம்ம 80களில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்கோட யுகம். அந்த 80களுக்கு முன்னாடி இரும்போட யுகம், அதாவது ஸ்டீல் தான் நம்ம உலகத்தை தீர்மானிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சினிமா, பிரபலங்கள், பத்திரிகை, அரசியலோட யுகமாக இருந்துச்சு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதுக்கும். இப்போ சிப்பு, அதாவது பூராமே மைக்ரோசாஃப்ட் ஐடி சம்மந்தப்பட்ட துறை தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த துறையில் பார்த்திங்கன்னா யாருக்கு நிதி மூலம், அதாவது நதி மூலம் ரிஷி மூலம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த டயத்தில் என்ன அந்த விஷயத்தை உள்வாங்கிற அளவுக்கு யாரும் யோசிக்கிற மாதிரி இல்லை. எதுக்காக எதையாவது ஒன்று யார் எதை பற்றி பேசினாலும் ட்ரெண்டு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்குது. ஆனால் எதை பற்றி பேசினாலும் சமூக நல ஆர்வலர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள், பக்திமான்கள், நான் தாய்நாட்டை நேசிக்கிறவங்க, இவங்க யாராவது என்னைக்காவது பிரதமரை பற்றி பேசி ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி அதிமேதாவியாத்தனமாக பேசி அறவேக்காட்டுத்தனமாக பேசுகிற சில மார்க்கெட்டு இழந்து போன நடிகர்கள், அதை வச்சு வகுத்து பொழப்பு நடத்த யூடியூபர்ஸு, இந்த மாதிரி ஆளுகள் தானே. சரி, யாரோ பிரதமர் நான் காப்பாற்றுறாரு, அப்படிப்பட்ட ஆளுகளும் ஏதோ ஒன்று பேசி காப்பாற்றிட்டு போட்டுமே. அவங்க வகுத்தை வளர்த்துட்டு அது பிரதமர் அதுக்காக யூஸ் ஆகிறார்கள் அவங்களுக்கு. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் இதே வேலையாக தான் இருக்காரு. அதாவது பிரகாஷ் ராஜுக்கும் மோடிக்கு என்ன, அதாவது ஆனால் அதோட பலத்தோட அதோட வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கு. நிறைய என்ன பண்ணோம்னா தன்னோட தந்திரத்தை காமிக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படி ஒரு கோர்வையாக இருக்கோ அது மாதிரி இருக்குது. நீங்கள் கேட்குறது 135 கோடி 145 கோடி இப்போ கணக்கு வரப்போ போகுது. இவ்வளோ பெரிய ஒரு மக்களுக்கு ஒரு அறங்காவலராக, ஒரு பாதுகாப்பு உள்ள மனிதனாக அப்பேற்பட்ட ஆள் அவருக்கு வேலைகள் என்ன? பிரதமரோட அலுவலகம், அந்த முதல்வன் படத்தில் சிஎம் ஆஃபீஸ் பக்கம் நீ ஒரு நாளைக்காக பார்த்துருப்பாடா அப்படின்ற மாதிரி இவெல்லாம் பிஎம் ஆஃபீஸ் பக்கம் போயிருப்பாரா ஒரு நாளைக்காக பிரகாஷ் ராஜ்? ஒரு நாள் எட்டி பார்த்துருப்பாரா? பிஎம்மோட வேலைன்னா என்னன்னு சொல்லி தெரியுமா? எப்பேற்பட்ட தேசம், எப்பேற்பட்ட நாடு, எவ்வளோ பெரிய மக்கள், பல்வேறு பிரச்சனைகள். இது வரைக்கும் இந்த 9-10 வருஷத்தில் ஏதாவது ஒரு இடத்துல உள்நாட்டு தீவிரவாதம் எங்கேயாவது நடந்திருக்கா? நடக்கலன்றீங்களா இந்தியா? ஆமாம், எங்கே உள்நாட்டு தீவிரம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இருந்து இப்போ வரையும் எதுவுமே ஏதாவது ஒன்று நீங்கள் விரல் விட்டு சொல்லுங்கள். விரல் விட்டு இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு நீங்கள் தேடி சொல்லுங்கள். என்ன அப்படி நடந்திருக்கு? உள்நாட்டு தீவிரவாதம், இராணுவ தாக்குதல் நடந்திருக்கும். அது ஆமாம், இந்த மாதிரி இராணுவ தாக்குதல் நடந்திருக்கும். ஏதாவது இடத்துல ஒரு உள்நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, மத கலவரம் வந்துச்சு, இந்த மாதிரி ரொம்ப ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இந்து முஸ்லீம் கலவரம் கட்டுக்கடங்காமல் ஏதாவது ஒரு இடத்துல நடந்திருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். மணிப்பூரை சொல்லுவீங்க. மணிப்பூரை அதில் என்ன நடந்துச்சுன்னு அங்கே உள்ள மக்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். பிரதமர் அங்கே போய் பார்க்கவே இல்லை. என்ன மணிப்பூரில் போய் பிரதமர் பார்க்கணுன்னா, பிரதமர் ஒரு மனிதன் தான். அரசு எந்திரம் பூரா அங்கே போச்சா? கலவரத்தை சரி பண்ணினாங்களா? எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி அது பிரச்சனையை சரி கொண்டு வர்றதோட வேலை தான். ஆலோசகர் இருக்கார், உள்துறை அமைச்சர் இருக்காங்க, அந்த நாட்டோட கவர்னர் இருக்கார், அந்த மாநிலத்தோட கவர்னர் இருக்கார், அந்த பகுதியை சேர்ந்த முழுக்க கிழக்கு அந்த பிராந்திய ஒரு 12 மாநிலங்களை ஒருங்கிணைச்சு விகே சிங், முன்னாள் தளபதி, இப்போ நம்மளோட இணையமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விகே சிங் அது முழுக்க அந்த பகுதியை இப்போ வரைக்கும் கண்காணிச்சுட்டு தான் இருக்கார். அதனால் எந்த இடத்துலையும் தீவிரவாதத்தில் சமரசம் போகிறதுல மத்திய அரசோ மோடிஜியோ எந்த இடத்துலையும் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகலை. மக்களை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. வேற என்ன சொல்லுங்கள்? வேற ஏதாவது என்ன சொன்னார்னா, சர்வாதிகார ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. சர்வாதிகார ஆட்சி நடந்திருந்தா இந்நேரம் அவரை சுட்டிருப்பாங்க. சர்வாதிகார ஆட்சி நடந்திருந்தா இந்நேரம் ஒரு பிரதமரை இவருக்காகவே ஒரு நல்ல ஒரு ஆன்மகனாக இருந்திருந்தா அவர் குடியிருக்க பகுதியில் கவுன்சிலர் போய் இவர் அவையவேன்னு பேச சொல்லுங்கள். பிரகாஷ் ராஜ் குடியிருக்க பகுதியில், அந்த பகுதியில் எந்த கட்சி கவுன்சிலர் ஆகணும்? பிரதமரையே அவன் தானே பேசுறாரு. நான் அதைத்தான் சொல்கிறேன். சர்வாதிகார கவுன்சிலரை பேச முடியாதா? பிரதமரையே பேசிட்டேன்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் பேசினாரா? அவன் பேசினாரா? அப்போ கருத்து சுதந்திரம் ஒரு யூடியூபருக்கே இந்த நிலைமைனா இவன் பாவம் பொழைச்ச போகுதுன்னு சொல்லி விடுறாங்க. எப்படி சர்வாதிகாரி ஆட்சியா இது இருக்கும்? நீங்கள் சொல்லுங்கள்.
மோடியை பார்த்து டெஸ்ட் டியூப் பேபி ஒரு தெய்வ குழந்தைன்னு மோடி சொன்னார். ஆ ஆனால் அவர் பிரகாஷ்ராஜ் என்ன சொன்னார்னா, அவர் வந்து டெஸ்ட் டியூப் பேபி. அதனால் என்ன அதாவது என்னன்னா, அவர் வந்து ஒரு 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 இடத்துல வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு பிரதமர் அவர்கள். நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அதாவது ஒருத்தங்க என்ன சூழ்நிலையில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னு உள்வாங்கணும். ஏதாவது எடுத்து கட் பண்ணி போட்டால், இப்போ ஒருத்தவங்க அங்கேருந்து வர்றாங்க அப்படின்னா, எங்கே இந்த பக்கம் அப்படின்னு கேட்டோம்னா, நான் போய் ஒரு கடையில் பால் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவார். அதே மாதிரி நீங்கள் அவரை போய் மதுரையில் இருக்கவர் திருச்சியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எங்கே இந்த பக்கம்னு அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்க முடியுமா? அந்த மாதிரி வந்து எந்த இடத்துல நம்ம எந்த விஷயத்தை பேசுகிறோம்ன்றதை வந்து உள்வாங்கணும். ஒரு இடத்துல வந்து பிரதமர் அவர்களை ஒரு நேர்காணலில் வந்து பேட்டி ஒரு அம்மா பேட்டி எடுக்குது. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து சாதாரணமாக அப்பையும் அவர் சொல்கிறாரு, இந்த பேச்சை கேட்டு இடதுசாரிகள் பூரா சிரிப்பாங்க, என்னை லந்தடிப்பாங்க, இது என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனால் என் மனசில் உள்ள விஷயம் என்னென்னா, நான் வந்து என்னோடய தாய் உயிரோடு இருக்க வரைக்கும் நான் வந்து ஒரு மனிதனோட ஒரு மனிதனாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் நான் வந்து கடவுளோட நேரடியாக அவதரித்த கடவுளோட நான் பிள்ளை தேவ தூதேன்னு சொல்லி அவர் சொல்லலை. கடவுள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்னை அனுப்பிச்சி வச்சுருக்காரு. அப்போ நான் செய்ய வேண்டிய கடமைகள் இதில் என்ன இருக்குது, இது வந்து இந்த உடல் வந்து என்னோடது அல்ல, என்னோடய சகோதரர்கள் எனக்கு சொந்தம் கிடையாது, என்னோடய சூழல் சொந்தம் கிடையாது, என்னோடய நண்பர்கள் என்னோடய சொந்தம் கிடையாது, என்னை கட்சிக்காரவங்க என்னோடய சொந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் வந்து கடவுளால் நேரடியாக அனுப்பப்பட்ட ஒரு கருவி, நான் பரமாத்மா, நான் அந்த உலகத்தை ரசிக்க வந்தவர்னு சொல்லலை, தன்னை ரொம்ப சிறுமைப்படுத்தி சொல்கிறாரு. நான் வந்து ஒரு சாதாரண மனிதன், என்னை கடவுளை ஏதோ அனுப்பியிருக்காரு, விஷயம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து தன்னை சிறுமைப்படுத்தி தான் சொல்லியிருக்காரே தவிர, இந்த உலகத்தை நான் ரசிக்க வந்த கடவா, நான் ஹிட்லர் மாதிரி நான் இந்த உலகத்தை நான் சர்வாதிகாரம் பண்ணுறேன். அவரை கண்டா அத்தனை தலைவர்களும் சரண்டர் ஆகுறாங்க, அவருக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. மதிப்பு கொடுத்தாலும் எந்த இடத்துலையா அவர் ஆணவமாக பேசியிருக்காரா? எந்த இடத்துல அவர் ஆணவமாக பேசியிருக்காரு? நீங்கள் சொல்லுங்கள். இதில் வந்து ஏதாவது ஒரு தப்பு இருக்கா? அதுக்கு வந்து டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து இவரோட பிறப்பில் தான் ஏதோ தப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிரகாஷ்ராஜோட பிறப்பு, அதாவது ஒருத்தன் என்ன பண்ணுவானா, அழகு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் அடிக்கடி கண்ணாடியை பார்த்து மூஞ்சியை பார்த்துக்கிட்டு தலையை சீவிட்டே இருப்பான். பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் பணக்காரனாக தன்னை காட்டிக்கணுமே நினைப்பான். பிரகாஷ்ராஜுக்கு வந்து அறிவு இல்லை போல், அதனால தான் தன்னை அறிவாளின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். அதே மாதிரி இந்த டெஸ்ட் டியூப் பேபி, அதில் பிறந்திருக்கு அதில் பிறந்தா, இவரோட பிறப்பில் வந்து பாவம் ஏதோ தப்பு இருக்குது போல். அவர் ஒரு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டுக்கிட்டாருன்னா பாவம் அவருக்கும் நல்லது. அவரை விழாவுக்கு இவரை ஒரு அறிவி ஜீவின்னு நினச்சி கூட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் நாளைக்கு ஏதாவது கல்லை கொண்டு எரிஞ்சு ஒரு விழாவில் வந்து அவங்களும் அசிங்கப்படாமல் இருப்பாங்க.